கறி சுவையில் ஒரு மீல் மேக்கர் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். கொதிச்சு பிற்பாடு உள்ளே போட்டுடலாம். தண்ணி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு கொதி வந்ததையும் உள்ளே போட்டு ஆஃப் பண்ணிடலாம். 200 கிராம் மீல் மேக்கரு சுடு தண்ணியில் போட்டாச்சு. அதுக்கு ஒரு 4 தக்காளி எடுத்துங்க. நார்மல் சைஸ் தக்காளி 4 தக்காளி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். உள்ளே போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததையும் ஆஃப் பண்ணிடலாம். வெந்துரு 5 நிமிஷத்தில் நல்லா ஊறி உப்பிருச்சு. நீ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் 5 நிமிஷம் இருந்தால் கூட போகுது. நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளியில் உள்ள தோலெல்லாம் உரித்து எடுத்து வச்சுக்கலாம். மீல் மேக்கரெல்லாம் புளிஞ்சு எடுத்து வச்சாச்சு. அடுத்தது தக்காளி உரித்து எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி உரித்து எடுத்து வச்சாச்சு. அடுத்தது தேங்காயை அரைச்சி மசாலா அரைச்சிட்டு அப்புறமா தாளிச்சிக்கலாம். தேங்காய் ஒரு சின்ன மூடியை 1 எடுத்துக்கோங்க. இஞ்சி இந்த அளவுக்கு பொடியாக நறுக்கி தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. பூண்டு பெரிய பல் 4, சின்னதாக இருந்தால் ஒரு 5-6 போட்டுக்குங்க. கிராம்பு ஒரு 5, பட்டை கிராம்பு இந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. சோம்புத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நான் சோம்பு இல்லாதனால பவுட்ரு பண்ணி வச்சது போடுறேன். 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இன்னும் தாளிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். எண்ணெய் காய்ச்சிருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. வரமிளகாய் 2 மட்டும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு வெறுப்பு போல் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் மிளகாய் நல்லா வணங்கி வந்துடுச்சு. இந்த முழு தக்காளி உரித்து வச்சு முழு தக்காளியை அதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வணங்கிடுச்சு. அடுத்தது மீல் மேக்கர் சேர்த்திக்கலாம். அடுத்தது அரைச்சி வச்ச தேங்காய் அதோடு சேர்த்துக்கலாம். இதோட கறி மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. வரமிளகாத்தூள் 1 ஸ்பூனுக்கு சேர்த்துக்குங்க. பெப்பர் தூள் 1 ஸ்பூனுக்கு சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் போட்டு கலந்து ஒரு பெரட்டி ஸ்லிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சிடலாம். அப்புறம் போது ஆஃப் பண்ணிடலாம். 2 நிமிஷம் ஸ்லிம்மில் வச்சிடலாம். அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வந்துடுச்சு. நீ ஆஃப் பண்ணிடலாம். மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு சிக்கன் சுவையில் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.